ஹாய். காலையில எந்திக்கும் போதே 6:45 ஆகி போச்சு. அது ஒண்ணும் இல்ல. நேத்து ஈவினிங்கே சேட்டன் வந்து லஞ்ச் வேணும்னு சொல்லிட்டாங்க. வழக்கமா லஞ்ச் வேணும்னா முந்தா நாளைக்கு ஈவினிங்கே சொல்றதுதான் வழக்கம். அப்படி சொல்லலைன்னா காலையில வந்து பெரிய போரே நடக்கும். அவங்க வந்து அலாம் வச்சிருப்பாங்க. நானும் அலாம் வச்சிருப்பேன்னு அவங்களும் நினைச்சதுனால வந்த வேணதான் அது. எந்திரிச்சதே லேட் அப்படின்றதுனால எல்லா வேலைகளும் தமர் படார்னு பார்க்க வேண்டியதா போச்சு. வேலையா 4 முட்டை எடுத்து வேக போட்டுட்டேன். இன்னைக்கு வந்து குஸ்கா வித்து மசாலா முட்டை செய்யறதான் பிளான். அதை வேணும்னா முட்டை பிரியாணி கூட சொல்லிக்கலாம். தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாம் உரிச்சிட்டு சேட்டனை வந்து கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. நான் வந்து புதினாலாம் நேத்தே வந்து ஆஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் வந்து அரிசியை வந்து ஊற வச்சுட்டு குஸ்கா செய்யறதுக்கு சைட்ல வந்து ஆரம்பிச்சிட்டேன். தம் போட்டு பண்றதுக்கு தேவையான பாட் வந்து நம்ம கிட்ட இல்லாதால குக்கரை தான் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஃபர்ஸ்ட் அதுல தேவையான ஆயில் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் வதக்கிட்டு இதுல சிம்பிளான மசாலா தான். ரெசிபி வேணா சொல்லுங்க, வர விளாக்ல வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். அப்புறம் வந்து இதுல கொஞ்சோண்டு இந்த மசாலா வந்து சும்மா அப்படி பிரட்டி எடுக்கணும். மசாலா போட்டு முட்டையை வந்து 4 கோடு போட்டு பிரட்டி எடுத்தோம்னா அதுவே ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். செப்பரேட்டா வந்து மஞ்சூரியன் இப்படியெல்லாம் செய்யறதா பிளான் இருந்தது. ஆனா எந்திரிச்சது லேட்னால இதெல்லாம் எப்படியும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். அப்புறம் கடாமுடான்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நானும் காண்டாயிடுவேன். அதனால எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த தம் பண்றதுக்காக வச்சுட்டேன். ரைத்தா கூட ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் போய் பாக்குறதுக்குள்ள அது டான்ஸ் ஆடிட்டு கிடக்குது. சேட்டனும் ரெடியாகி வந்ததால 10 நிமிஷம் போட வேண்டிய தம்மை 7 நிமிஷத்துல எடுத்துட்டேன். அதனால கொஞ்சம் அரிசி வேகாத மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் கூட வச்சிருந்தா சூப்பரா வந்திருக்கும். ஆனா எல்லாத்தையும் பேக் பண்ணி ஆபீஸ்க்கு அனுப்பியாச்சு. அப்ப இன்னொரு மீட் பண்ணட்டா. பை.